பாருங்கள் நல்லா குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிள்ளி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க அதை விட்டுருவோம். நான் மசாலா எல்லாமே இதில் போட்டு வதக்காமல் புளி கரைசல்லே விட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? மல்லி ஸ்பூன் வந்து 3 ஸ்பூன் அளவும், அது சின்ன ஸ்பூன்னால 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மிளகா பொடி 1.5 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ புளி கரைசலை விட்டுருவோம். நான் தேவையான அளவு தண்ணி எல்லாமே இதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விட்டுருவோம். பாருங்க விட்டாச்சு. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் ஓகே, புளிப்பு ஓகே. இப்போ உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி தக்காளி அதுங்கிறக்கு லைட்டாக சேர்த்துருக்கோம். மீனில் இருக்கும் உப்பு. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா கிண்டி விட்டு உப்பை மறுபடியும் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாத மாதிரி தான் இருக்குது. பொடி உப்புனா அளவு தெரிய மாட்டேங்குது எனக்கு. கல் உப்புனா நான் எப்பயும் போட்டு பழக்குவேன். இப்போ தான் பொடி உப்பு போட்டு பழகுறேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மீன் எடுத்து போட்டு மூடி வச்சிடணும். ஓகேங்களா? தேவையான அளவு தண்ணி வேணுன்னா விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து விட்டுருவோம். போதும் எனக்கு தண்ணி அளவு. அவ்வளோதான். கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம மீனை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருவோம். நம்மக்கிட்ட 2 மீன் இருக்கனால எந்த மீன் போடலான்னு பார்ப்போம். இல்லாத 2 இதுலேயுமே பாதி பாதியாக வறுத்துட்டு பாதி பாதி குழம்புக்கு போட்டுருவோன்னு பார்க்குறேன். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம மீன் எடுத்து போட்டுருவோம். நம்ம புளி கரைசலை விட்ட பிறகும் நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். பட் ஒரு கொதி வந்தோடனே போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் லைட்டாக பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. வரட்டும். ஏன்னா இந்த மீன் ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன். நல்லா இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை. பட் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். பட் வெலை மீன்னா பொரிச்சிருக்கேன், குழம்பு வச்சுருக்கேன். அதே எப்போயும் ரெகுலராக சாப்பிட்றது தான். வெலை மீன் தவிர வேறு எந்த மீனுமே சாப்பிட மாட்டேன். முன்னாடியாவது சூட மீன் சாப்பிட்டேன். சூட மீன் எடுத்துக்கிறது இல்லை இப்போ. ஒன்லி வெலை மீன் மட்டும்தான். அதே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு. பாருங்கள், நல்லா போகிறத்தில் எண்ணெய்லாம் லைட்டாக திரிஞ்சு எப்படி இருக்குன்னு. கொதிச்ச உடனே எடுத்து போட்டுருவோம். எடுத்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்தால் மீன் குழம்பு ரெடி ஆயிடும்.
அடுத்து மீன் பொரிக்கணும். மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எப்படின்னா வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் யார்கிட்டையும் பேசாத மாதிரி ஒரு தனிமையாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எல்லார்கிட்டையும் அது பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு தனி சந்தோஷம். அது சொல்ல முடியலை, எப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும்னு தெரியல. பட் என்னோடய வீடியோவும் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுருவோம். ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, ஓகேங்களா? மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க, ஓகேங்களா? ஒரு 6 மீன் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். மீதி எல்லா மீனையும் குழம்புல போட்டேன். ஒரு 6 மீன் மட்டும் பொரிக்கிறதுக்காக வெலை மீனில் ஒரு 3 மீனும், கும்பலால் ஒரு 3 இது வால் இதை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும், ஓகேங்களா? மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடும், ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவி விட்டுருவோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, மூடி போட்டு மூட போகிறேன். அடுத்து மீன் வறுக்குது எப்படின்னு பார்ப்போம்.